ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் நிரண்யா, நியூட்ரிஷனிஸ்ட். இன்றைக்கி வந்து ஒரு மேஜரான ப்ராடக்ட் பற்றி ஒரு ப்ரீஃபான ஒரு டீட்டெயில்ஸை சொல்கிறேன். இது வந்து ப்ரோட்டீன். இது வந்து ஒரு எசென்ஷியலான மேக்ரோ நியூட்ரியன்ட். கார்போஹைட்ரேட், ப்ரோட்டீன், ஃபேட், இது தான் வந்து மேஜரான மேக்ரோ நியூட்ரியன்ட். அதில் நம்ம ப்ரோட்டீன் பற்றி பார்க்கலாம். 80% ஆஃப் த இந்தியன் பீப்புள் வந்து ப்ரோட்டீன் இன்சஃபிஷியன்சியில் இருக்காங்க அப்படின்னு ஒரு ஸ்டடி சொல்கிறாங்க. அதாவது என்னென்னா, ப்ரோட்டீன்ன்றது டெய்லி பேசிஸில் டயட்டில் எடுத்துக்கணும் அப்படின்ற ஒரு காமனான இன்ஃபர்மேஷன் கூட வந்து பீப்புளுக்கு தெரியல. இது ஏதோ ஒரு அத்லீட்ஸ் எடுக்கணும், ஏதாவது வந்து ஸ்போர்ட்ஸ் பீப்புள்ஸ்க்கு தான் இதெல்லாம் தேவை அப்படின்ற மாதிரியான ஒரு மைண்ட் செட் தான் வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ப்ரோட்டீனோட இன்டேக் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாளைக்கு 0.8 to 1 கிராம் பர் கேஜி பாடி வெயிட். அதாவது நம்ம ஒரு 60 கிலோ இருக்கோம்னா கிட்டத்தட்ட 55லேருந்து 60 கிராம்ஸ் ஆஃப் ப்ரோட்டீன் வந்து நம்ம எடுத்துக்கணும் ப்ரோட்டீன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அந்த அளவுக்கு நம்ம எடுத்துக்கிறோமா இன்றைக்கி சோர்ஸில் அப்படின்னு கேட்டால் இது வந்து டவுட்டு. ஸோ ப்ரோட்டீன் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் அமினோ ஆசிட்ஸால் உருவானது. ஸோ இந்த அமினோ ஆசிட்ஸில் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் 3ஆக பிரிக்கிறாங்க: எசென்ஷியல், நான் எசென்ஷியல் அண்ட் கண்டிஷனல் எசென்ஷியல் சொல்லிட்டு. எசென்ஷியல் அமினோ ஆசிட்ஸ்ன்றது நம்ம ஃபுட் மூலமாக தான் கொடுத்தாகணும். நான் எசென்ஷியல்னால் அது பாடியிலே ப்ரொடியூஸ் ஆகும். கண்டிஷனல் எசென்ஷியல்னால் அது பாடியில் ப்ரொடியூஸ் ஆகும், பட் ஸ்ட்ரெஸ்ஸு, இல்னஸ் டைமில் ப்ரொடியூஸ் ஆகாது, அது நம்ம ஃபுட்டில் இருந்து தான் கொடுத்தாகணும் அப்படின்னு. பட் இந்த மாதிரி நம்ம உணவில் அமினோ ஆசிட்ஸோட லிங்க்கில் எடுத்துக்கிறோமா அப்படின்னு கேட்டால் இன்றைக்கி இருக்கிற காலகட்டத்தில் அது ரொம்ப கேள்விக்குறிந்ததால் தான் 80% டெஃபிஷியண்ட்டாக இருக்கும். ப்ரோட்டீன் சோர்ஸ் நம்ம உடம்புக்குள்ள ரெகுலராக எடுக்கிறதுனால நம்ம பாடியில் வந்து மசில் ரிப்பேர் வந்து ஈஸியாக நடக்கும், ஸ்ட்ரக்சரல் டெவலப்மெண்ட் ப்ராப்பராக இருக்கும், இம்யூனிட்டிக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ப்ரோட்டீன் ரொம்பவே எசென்ஷியல். ஓகே, இது இல்லை அப்படின்னா என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா ஓவர் கிரேவிங் ஆகிறது, ஏதாவது சாப்பிட்டுட்டே இருக்கணும் போல தோணுது. பாடி வந்து ஆக்சுவலாக ப்ரோட்டீனை தான் தேடும், பட் நம்ம அதை எடுத்துக்காமல் வேறு ஏதாவது கொடுத்து சப்ஸ்டியூட் பண்ணுறதுனால பாடிக்கு வந்து அந்த கிரேவிங்னஸ் அடங்கவே அடங்காது. ஸோ நைட்டில் வந்து பார்த்திங்கன்னா சரியாக தூக்கம் வராது, இன்சோம்னியா அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஸ்லீப் டிஸார்டர். ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ப்ரோட்டீன் நம்ம ப்ராப்பராக எடுக்கல அப்படின்னா ஆகும். ஸோ ப்ரோட்டீன் நல்லா எடுத்தால் தான் அந்த டயர்ட்னஸ் இல்லாமல் ஆக்டிவாக இருக்க முடியும். ஸோ ரீசன் ஸ்டடி என்ன கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்னு சொன்னால் 20% ஆஃப் த ப்ரோட்டீன் இன்டேக் அதிகரிக்கிறதுனால டயபெட்டிக் ரிவர்சல் வந்து அதிகமாக சான்சஸ் இருக்குது ரிவர்ஸ் ஆகிறதுக்கு. டயபெட்டிக்லேருந்து ப்ரீ டயபெட்டிக்காக போகிறதுக்கோ இல்லை டயபெட்டிக்காக இல்லாத நிலையில் கொண்டு வரதுக்கும் ப்ரோட்டீன் அதிகமாக எடுத்துக்கிறது ஒரு பெரிய மேஜர் சோர்ஸாக இருக்குது அப்படின்னு ஸ்டடி கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ டெய்லி ஃபுட்டில் ப்ரோட்டீன் இருக்கா அப்படின்னு பாருங்கள். ஸோ இல்லைன்னா அதை அதிகரிச்சுக்கிறதுக்கான ஃபுட்டை நம்ம தேர்ந்தெடுத்துக்கலாம். அப்படியெல்லாம் சப்ளிமெண்ட்ஸ் மூலமாகவும் கொடுக்கலாம். ஸோ ஸ்டே ஹெல்த்தி இன்சைட், ஷைன் அவுட் சைட்.